ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டெக் கிஷன் சேனல். 2-3 வீடியோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரவீன் குமார்ன்றவங்க வந்து எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்க்கு தேவையான டூல்ஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்க்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்க்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ். இதில் நான் என்னென்ன டூல்ஸ் வச்சுருக்கேன்னு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவாங்க, ஒயரிங்க்கு யூஸ் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா 15 மீட்டர். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிட் லெவலர். இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா, பைப் ஸ்ட்ரைட்டாக இருக்கா கிராஸாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேக்ஸா பிளேடு. இது பார்த்திங்கன்னா சின்ன சைஸும் வச்சுருக்கேன், பெரிய சைஸும் வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஜம்பர்னு சொல்லுவாங்க, அதாவது செவுத்தில் வச்சு அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒளி. அப்புறம் இது பார்த்திங்கன்னா மொட்டை ஜம்பர்னு சொல்லுவாங்க. சப்போஸ் ஒவ்வொரு இடத்துல ஆணி அடிக்க முடியலன்னா இதை வச்சுட்டு இங்கே ஹேமரில் அடித்தோம்னா ஆணி அடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வந்து ஒளி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரில் பிட்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹேமர் ட்ரில்லிங் மிஷினில் யூஸ் பண்ணுறதுக்கு. சப்போஸ் நம்ம உட்டில் ட்ரில் பண்ணணும்னு நினச்சோம்னா இந்த ட்ரில் சக்கை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ட்ரில் பிட்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில்லிங் மிஷினோட கீ, ட்ரில் சக்கை டைட் பண்ணுறதுக்கு லூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோல்ஸா பிளேடு. இது வந்து நான் வீடியோ அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்பேன், லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா டெஸ்ட் லேம்ப். இதுவும் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி ரெடி பண்ணுறது அது வந்து நான் சேனலில் கொடுத்துருக்கேன், லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்என் கீ. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சைஸ் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ். இது பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி டெஸ்டர். இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ சேனலில் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர்லேருந்து பெரிய ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா குத்தூசின்னு சொல்லுவாங்க, ஒரு இடத்துல பஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஹேமர் வந்து 2 வச்சுருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஹேமர், இன்னொன்று பார்த்திங்கன்னா பெரிய ஹேமர். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கார்ட்லெஸ் ட்ரில்லிங் மிஷினில் யூஸ் பண்ணுறதுக்கான ட்ரில் பிட்ஸ். இது பார்த்திங்கன்னா 3/4 இன்ச் ட்ரில் பிட். 3/4 இன்ச் பைப் வந்து சுவிட்ச் பாக்ஸில் இன்சர்ட் பண்ணோம்னா இந்த பிட் யூஸ் பண்ணி நம்ம ட்ரில் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் தேவையாது. நம்ம இந்த கார்ட்லெஸ் மிஷின் வச்சு நம்ம அப்படியே ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் வுட்டில், அப்புறம் பிளாஸ்டிக்ஸ்லாம். இது பார்த்திங்கன்னா மெஷரிங் டேப். நான் பார்த்திங்கன்னா 5 மீட்டர்ஸ் மெஷரிங் டேப் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா கட்டிங் பிளேயர். இது வந்து மங்கி ஸ்பேனர்னு சொல்லுவாங்க. நீங்கள் பைப்பெலாம் கழட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம், நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கட்டிங் பிளேயர். நான் பார்த்திங்கன்னா பாதி டூல்ஸ் உங்களுக்கு வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றில் வந்து 2 இருக்கிறனால ஒன்று மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒயர் ஸ்ட்ரிப்பர்னு சொல்லுவாங்க, ஒயர் இன்சுலேஷன் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பெரிய பெரிய ஒயர் வந்து கட் பண்ணுறதுக்காக கட்டர் வச்சுருக்கேன், ஒயர் கட்டர். அப்புறம் இது பார்த்திங்கன்னா மல்டிமீட்டர். மெயினாக மல்டிமீட்டர் வந்து யூஸ் ஆகும் எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு. இதுலேயே பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கினது பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் பண்ணுறது வந்து சேனலில் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க அது. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பேனர்ஸ். இதில் பார்த்திங்கன்னா சைஸ் 8லேருந்து சைஸ் 30 வரை இருக்குது. நான் பார்த்திங்கன்னா 10, 12 அந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஸ்பேனர்னு சொல்லுவாங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
இது பார்த்திங்கன்னா ரிங் ஸ்பேனர்னு சொல்லுவாங்க. நான் இதில் பார்த்திங்கன்னா 11, 12 அப்புறம் 10, 11 சைஸ் வச்சுருக்கேன். இது 2 தான் நான் மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் 2 மட்டும் தான் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்பேனர் இருக்குது. நான் வந்து வைக்க இடம் இல்லாதனால பேக்கில் வச்சுருக்கேன். அப்புறம் இதுலேயே பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்க்ரூ ஸ்பேனர் வந்து பெருசு. இது பார்த்திங்கன்னா ப்ளம்பிங் ஒர்க்கு யூஸ் பண்ணலாம். ஒரு டேப் கழட்டினோம்னா, சில்வர் டேப் அந்த மாதிரி கழட்டினோம்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ரின்ச்சுன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஜிஐ பைப்லாம் கழட்டினோம்னா இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு ரின்ச் இருக்குது. சப்போஸ் இன்னொரு பக்கம் பிடிக்கணும்னா அந்த பக்கம் இதை போட்டுட்டு இன்னொரு பக்கம் நம்ம இன்னொரு ரின்ச் போட்டு கழட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா டூல்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இது மிஷின்ஸ் பார்த்திங்கன்னா என்கிட்ட இந்த கார்ட்லெஸ் ட்ரில்லிங் மிஷின் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஹேமர் ட்ரில்லிங் மிஷின். இது பார்த்திங்கன்னா செஸ்டான் கம்பெனியோடது. நான் வந்து போஷ் தான் வாங்கலான்னு இருந்தேன். இது வந்து நல்லா இருந்துச்சுன்னு அமேசானில் பார்த்தேன். அதனால் நான் பார்த்திங்கன்னா அமேசானில் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா 3000 சம்திங் வருது. லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட அன்பாக்சிங்கும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் கார்ட்லெஸ் ட்ரில்லிங் மிஷின். இதுவும் நான் அன்பாக்சிங் வீடியோ எல்லாமே நான் சேனலில் போட்டிருக்கேன். இந்த இது பார்த்திங்கன்னா நான் வந்து அமேசானில் வாங்காமல் நேரில் போய் வாங்கினேன். இது ரேட் பார்த்திங்கன்னா 10,000 சம்திங் வந்துச்சு. போஷ் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. இதோட லிங்க்கும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இதுதான் நான் சொன்ன கட்டிங் மிஷின். இதோட அன்பாக்சிங்கும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் உட் கட் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன். அதாவது சுவிட்ச் பாக்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு. தனியாக கடையில் போய் கொடுக்குறதுக்கு நாமளே கட் பண்ணிக்கலாம். இதோட பிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தான் நம்ம இங்கே வச்சுருக்கேன். இது நம்மளை இன்சர்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சேனலில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ். இது பார்த்திங்கன்னா 20 மீட்டருக்கு நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா அவ்வளோதான் நான் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங்க்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.